அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அரசு பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களையும் ஆசிரியர்களையும் இழிவுபடுத்தும் விதமாக நம்முடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஒரு காணொலி போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே ஒரு பள்ளிக்கு ஆய்வுக்கு போகக்கூடிய ஒரு அமைச்சர் அங்கே என்ன ஆய்வு பண்ணணும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய கழிவறைகள் சுத்தமாக இருக்கா, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வழங்கப்படக்கூடிய பாடப்புத்தகங்கள்லாம் கரெக்டாக கொடுத்துட்டாங்களா, சீருடைகள் கொடுத்துட்டாங்களா, அதே மாதிரி அந்த பள்ளியில் வழங்கப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் எப்படி இருக்குது, உணவுப் பொருட்களோட பற்றாக்குறை இல்லாமல் அந்த கவர்மெண்ட்டோட அந்த மெனு படி ரெகுலராக கொடுக்குறாங்களா, அதையும் தாண்டி பிள்ளைகளோட வருகை பதிவேடு எப்படி இருக்குது, போன வருஷத்துக்கு இப்போ எப்படி குறைஞ்சிருக்கு, இல்லை ஆசிரியர்கள் பாடம் எடுக்கிறதுல அவங்க எப்படி இருக்கிறாங்க, ஓரளவுக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை இல்லாமல் அங்கே இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நிறையா விஷயங்களை ஆய்வு பண்ணி அதுக்கு ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட கவுண்டிங் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட்டுட்டு ஆய்வுங்கிற பேரில் பள்ளி வளாகத்துக்குள் போயிட்டு வகுப்பறையில் போய் நின்றுக்கிட்டு ஒரு கேமராமேனும் கூட 2 வரையும் கூட்டு போய்கிட்டு ஒரு ஸ்டாஃபை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பொண்ணை அனுப்பி விட்டு நீங்கள் இந்த பொண்ணுகிட்ட நீங்கள் கேளுங்க, இங்கிலீஷில் கேளுங்க அப்படின்னு கேட்டோன்னா அவங்க வாட் இஸ் யுவர் நேம்காங்க. சரி, அதுக்கப்புறம் வாட்டப்படி ஒரு ஃபாதர்னு சொல்லி கேட்க சொல்கிறீங்க. சரி, இதை நீங்கள் கேட்க சொல்கிறது நீங்களே கேட்டிருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஆசிரியரை நீங்கள் கேளுங்கன்னு சொல்லும் போது அங்கே என்ன ஆயிடுதுன்னா அங்கே ஆசிரியர் ஒரு தடுமாற்றத்துக்கு ஆளாகிறாங்க. என்ன காரணம்? அப்போ அந்த ஆசிரியருக்கு ஆங்கிலம் தெரியலையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. சரி, இப்போ இதை வச்சு பொதுவாக அந்த காணொலி வரும்போது எல்லாரும் என்னமோ பொதுவான ஒரு கருத்தில் என்ன சொல்லுவோம், ஆசிரியர் பெருமக்கள் ஆங்கிலம் தெரியாமல் அங்கே போய் இருக்கிறாங்க வைக்கிறாங்க, அப்போது சரியான டீச்சர்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டும் வர்ற மாதிரி ஆசிரியர்களையும் மாணவர்களுக்கும் ஒரு இழிவு ஏற்படுத்துகிற மாதிரி பண்ணுறீங்க. பொதுவாக அரசு பள்ளியில் பயிலக்கூடிய ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் சேர்ந்து படிக்கிறதே ஒரு பெரிய குதிரை கொம்பாக இருக்குது. ஒவ்வொரு கிராமப்புறங்களும் வர்றவங்க ஏழ்மைகளை தாண்டி வறுமையில் ரொம்ப வாடி போய் பள்ளிக்கு வரவா வேண்டாமா, இடையில நின்றுமாங்கிறத தாண்டி ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளின்னு பல ஸ்டேஜஸை கடந்து வராங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு அந்த இடத்துல ஆங்கிலம் தெரியணுங்கிற அவசியமும் கிடையாது, மாணவ செல்வங்களுக்கும் ஆங்கிலம் தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த 5th வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லாருமே தமிழ் மொழியை நல்லா கற்றுக்கிட்டாலே போதுமானது. அதுக்கு ட்ரெயின் பண்ணக்கூடிய அந்த ஒரு அளவிலான எஃபிஷியன்ட்டியோடு தான் அந்த ஆசிரியர் பெருமக்களும் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் போக போக எக்யூப்டான இன்னும் ஸ்டாண்டர்டான ஸ்டாஃப்ஸு, பிஹெச்டி முடித்தவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. ஆசிரியர் தகுதி தேர்வில் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பணியில் அமர்த்தும் போது அப்படி தான் வைப்பீங்க. 5th கீழே இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி, 8th ஒரு கேட்டகரி, ஹையர் எஜுகேஷன் கொடுக்குறவங்களுக்கு பிஜி முடிச்சிருக்கணும், அந்த மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் வைக்கிறீங்க. அப்போது அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய ஆசிரியர் அவருக்கு தேவையான அறிவாற்றோடு இருந்திருப்பார், அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. ஆனால் நீங்கள் போய் செய்கிற செயல்னால ஒட்டுமொத்த ஆசிரியர் சமூகத்துக்குமே ஒரு இழிவை ஏற்படுத்தும் விதமாக கீர்த்தனா அவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது. இப்போ கீர்த்தனா அவர்களே கேட்போமே, கீர்த்தனா அவர்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் இந்த வயசில் நீங்கள் எப்படி இருந்திருப்பீங்க? ஒருவேளை மேபி நீங்கள் சிபிஎஸ்சிலையோ மெட்ரிக்லையோ நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா அப்புறம் அறிவார்ந்த ஒரு ஆங்கில புலமை பெற்றிருந்திருப்பீங்க. இப்போ இன்னொரு கேள்வி நான் சொல்கிறேன். இப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் எத்தனையோ பள்ளிகளில் 10ஆம் கிளாஸ் போகும்போது ஆனா தெரியாத எத்தனையோ பிள்ளைகள் இருக்குது. ஆங்கிலத்தில் புலமை பெற்று விட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது இங்கிலீஷுங்கிறது ஒரு மொழி, அவ்வளோதான், அது ஒரு நாலேஜ் கிடையாது. நீங்கள் அதில் கடைசியில் அந்த காணொலியில் சொல்கிறீங்க, நான் நீங்கள் இங்கிலீஷ் நம்ம கற்றுக்கிட்டோன்னா வெளியில் போய் நம்ம வேறு மாதிரி நம்ம போல்டாக பேசலாம், நல்லா எதிர்கொள்ளலாம்னு சொல்கிறீங்க. சத்தியமாக கிடையவே கிடையாது. இன்றைக்கி இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நார்மலாக நீங்கள் கம்யூனிகேஷனுக்கு ஓகே, ஆனால் இங்கிலீஷ் தெரியாதவங்களும் இன்றைக்கி அந்த அந்த பேச்சை பேசுகிறதுக்கும் இன்றைக்கி ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன். இது போய்கிட்டே இருக்கும். இன்றைக்கி சொல்லப்போனால் நம்முடைய பாரத பிரதமர்லேருந்து பெரிய பெரிய உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க எவ்வளவோ தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பெரிய ஆங்கிலத்தின் புலமை பெற்றவர்கள்லாம் கிடையாது. அதனால் ஆங்கிலம்ங்கிறது ஒரு மொழியே ஒழிய அது அறிவு கிடையாது. இன்னும் இப்போ ப்ரெஸ் மீட்டில் உங்களை கேட்டாங்க, எத்தனை கம்பெனிலேருந்து நீங்கள் தொழில்துறை மூலமாக முதலீடுக்காக ஈர்த்து கொண்டு வந்தீங்கன்னு கேட்க போகும்போது 4 கம்பெனி பேரை சொல்கிறதுக்கு நீங்கள் தடுமாறி அந்த செய்தியாளர்கள் மேலே பெரும் வன்மத்தையும் கோபத்தையும் காட்டினீங்க. அப்படி இருக்கக்கூடிய பெரும் ஆற்றல் படைத்த அமைச்சர் உங்களுக்கே ஒரு 4 கம்பெனி பேரை சேர்ந்தாப்புல இங்கிலீஷில் சொன்னால் அன்றைக்கி முடியலை, யோசிச்சுட்டு போயிட்டீங்க. ரீல்ஸ் போகிற இடத்துல இங்கிலீஷ் நல்லா பேசலாம், அது பெரிய விஷயம் கிடையாது, 4 சவத்துக்குள்ளே பேசலாம், தப்பு கிடையாது. ஆனால் இப்படியான சூழ்நிலை இருக்கக்கூடியவங்க ஒரு மாணவ செல்வங்களை இந்த வயசில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய இந்த ஒரு செயல்னால் இன்னும் அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய எல்லோரும் நினைப்பாங்க, உனக்கு கேட்டாங்க உனக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அந்த பிள்ளைகளோட மனசு காயப்படும். அந்த பிள்ளைகள் பக்கத்தில் இருந்து நீங்கள் தயவு செஞ்சு அந்த மாணவ செல்வங்களை என்கரேஜ் பண்ணி இன்னும் சிறு வயதில் இருந்தே இது ஒரு மொழி தான், இது அறிவு கிடையாதுங்கிறது சொல்லிக் கொடுக்க வேண்டிய அமைச்சர் அவர்களே இன்றைக்கி போய் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு தெரியலைங்கிற மாதிரி நம்ம வருத்தமான ஒரு சூழ்நிலை நீங்கள் பார்த்துட்டு 2 பேருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு வர்ற மாதிரி செஞ்சு அதையும் ஒரு காணொலியாக வெளியே போடுறீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி செயல்கள் ஈடுபடாதீங்க. அரசு பள்ளியின் தரத்தை உயர்த்துவதற்கு என்னனாலும் செய்யுங்க, எல்லாரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம். அதே நேரத்தில் மாணவ செல்வங்களையும் ஆசிரியர்களையும் இழிவுபடுத்தும் விதமாக உங்களுடைய செயல்பாடு இருக்கும் பட்சத்தில் இது வன்மையாக கண்டிக்கிறோங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.